திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கொரியர் நிறுவனத்தில் கிளீனர் வாகனத்தை இயக்கியதில் லாரி மோதி காவலாளி மற்றும் ஓட்டுநர் உயிரிழந்தனர். சோழவரம் அடுத்த ஒரகாடு பகுதியில் உள்ள கொரியர் நிறுவனத்தில் கொரியர் இறக்குவதற்காக லாரியில் வந்த ஓட்டுநர் கருப்பசாமி கீழே இறங்கி காவலாளி பிரபுவுடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென லாரியின் கிளீனர் ரூபன் லாரியை இயக்கியதால் இருவர் மீதும் லாரி ஏறி சம்பவ இடத்திலேயே காவலாளி பிரபுவும் ஓட்டுநர் கருப்பசாமியும் உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சோழவரம் காவல்துறையினர் சடலங்களை மீட்டு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கிளீனர் ரூபனை கைது செய்தனர். இழப்பீடு வழங்க கோரி உயிரிழந்த காவலாளி பிரபுவின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கொரியர் நிறுவனத்தின் முன்பு பந்தல் அமைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். முக்கியமா என்ன வலியுறுத்துறோம்னா, இறந்து போனவர் 6 வருஷமா அந்த வேலை செய்யறாரு. அவரை நம்பி இருக்கிற குடும்பம், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் கூட சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி மனநிலை பாதிச்சிருக்கான். ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கு. அந்த அம்மாவும் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே அவருடைய வருமானத்தை மட்டுமே வச்சு குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவர் இறந்துட்டாரு. இதுக்கு இந்த கம்பெனிக்காரர் என்ன சொல்லணும்னா, காலைல 10 மணிக்குள்ள நான் நிறுவனத்தோட பேசி நான் உரிய நிவாரணம் ஏதாவது கொடுத்து பண்ணுறோம். ஏன்னா அந்த வண்டிக்கு வேறு இன்சூரன்ஸ் இல்லைன்றாங்க. இன்சூரன்ஸ் இருந்தால் கூட இன்சூரன்ஸ் ஏதாவது கிளைம் பண்ணால் கூட அது வரும்னு பார்க்கலாம். அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை. எப்படி இன்சூரன்ஸ் இல்லாத வண்டி இவங்க அலாட் பண்ணாங்க, செஞ்சாங்கன்னு தெரில. நாங்கள் எங்களுடைய கேள்வி என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் இந்த நிறுவனம் தான் பொறுப்பு. இந்த கம்பெனி தான் கான்ட்ராக்ட் விடுறான். இந்த கம்பெனிக்கு தான் செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க. அப்போது இறந்து போனவருக்கு முழு பொறுப்பு இவங்க தான் ஆக்கணும். எனவே அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதனால் அது வரைக்கும் நாங்கள் பாடி வாங்குற மாதிரி இல்லை. இங்கே காலையில் சொன்னோம், இந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் நாங்கள் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ கூட இன்னொரு 10 நிமிஷம் டைம் கேட்டுருக்காங்க. ரொம்ப அமைதியான முறையில் தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க அது முடிவு எடுக்காதனால, ரொம்ப வெயிலில் முடியாதனால தான் அந்த கம்பெனிக்கு முன்னாடி ஒரு சாமியானை போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் இந்த ரொம்ப அமைதியான முறையில் ஏன்னா பிரச்சனை பேசி தீர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு. அப்படி இல்லைன்னா எங்கள் போராட்டம் வேறு கட்டமாக நடக்கும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, இந்த நிறுவனம் தான் பொறுப்பு. அவர் இறந்து போனவருடைய அண்ணி. நான் இறந்து போய் 19 ஹவர் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த கம்பெனி எதுவுமே எங்களுக்கு பதில் சொல்ல. 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம்ன்றாங்க. இறந்து போனது உயிர் தானே. அவருக்கு அவங்க வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ், அவங்க பொண்ணு, அவங்க பையன் இருக்கான். அவங்க பையனுக்கு இப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகி தலை எலும்பே உடஞ்சி போய் பிளேட் வச்சுருக்காங்க அந்த பையனுக்கு. அந்த பையனை நம்பி அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இவரை நம்பி தான் இருந்தது. அவரே போயிட்டு பிறகு அவங்களுக்கு யார் ஆதரவு? அவருக்கு எதனா நிர்வாணம் எதனா ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பண்ணி கொடுக்க சொல்லி கேளுங்க நீங்களே.